என்னை கூப்பிட்டு சொன்னார். 2 பேரும் நாங்கள் கிடத்துலேயே ரதத்தில் விட்டுருக்கேன். உன்னை நான் அதிலேயே விட்டா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நீ வயலின் கற்றுக்கோ. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்கள் எல்லாத்தோட இது பண்ணியிருக்கோம். அவரோட லைஃப்பில் நிறைய சங்கீதத்திலே காலம்பரை தூங்கி எழுந்திருந்தா அந்த சங்கீதத்திலே காலம்பரை ஒன்று நடக்கும்னு சொல்லுவா. கிளாஸுக்கு வருவேன். அப்போ எதாச்சும் ஒன்றை பார்த்தது நான். அதுலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளுடைய லைஃப் அப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணத்துக்கே அப்போ அந்த நாளெல்லாம் பொண்ணு பார்க்கறதுக்குலாம் ஒரு தரத்துக்கு 4 தரம் எல்லாரும் வருவா. ஒரு ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் எல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப எனக்கும் ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. அவளை பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போ முஸ்ரீ சுப்பிரமணியார், செம்மங்குடி சீனிவாசையர், பூதலூர் கிருஷ்ணமுசாஸ்திரிகள், டி.எம். தியாகராஜன், கே.வி. நாராயணசாமி, ரொம்ப பழங்கால இதெல்லாம் அப்போ கொண்டு சேர்த்தார். மனித பக்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே ஜனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் பெருமாளெகதீத நீத்திய சித்து அருள்வாயே. ஸ்ரீ 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 மகா பிரிவா சரணம். ஓம் ஸ்ரீ 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 பிரதோஷ பிரிவா சரணம். ஸ்ருதி சம்ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதாம் சங்கரம் லோகசங்கரம். தென்னானுடைய பெரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வயாபி பெரிவாச்சரணம், மாயப்பரப்பருக்கும் மகாபிரிவா அடிபோற்றி. சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கரா டிவியில்
அந்த நாளும் வந்திடாதோ அதில் எங்கள் 2 பேரையும் அவர் அழைத்ததற்கு நாங்கள் ரொம்ப மிகவும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து முதலில் ஆரம்பிக்கிறோம். முதல்ல என்னுடைய பெயர் டிஹெச் குருமூர்த்தி. நான் டிஆர் ஹரிஹர சர்மா மோரசின் வித்வான் அவருடைய 3வது பையன். அதாவது முதல் பையன் டிஹெச் விநாயகராமன், அடுத்தது டிஹெச் சுபாஷ் சந்திரன், அடுத்தது 3வதாக நான் டிஹெச் குருமூர்த்தி. நாங்கள் எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர் தேத்தாக்குடி, அதாவது வேதாரண்யத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தேத்தாக்குடின்றது. அப்புறம் நாங்கள் பிறந்ததெல்லாம் திருச்சி. எங்கள் அப்பா அங்கேருந்து நேராக திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியில் தான் அவருக்கு 2வது கல்யாணம் ஆகி நாங்கள் திருச்சியில் பிறந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரேடியோ ஸ்டேஷனில் அங்கே இருந்தார். அப்புறம் சில காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கேருந்து சென்னைக்கு நாங்கள் 6 குழந்தைகள், 3 பையன் 3 பொண்ணும், 6 குழந்தைகளோட எங்களை மெட்ராஸுக்கு சென்னைக்கு அழிச்சுன்னு வந்துட்டார். ஸோ நாங்கள் தேத்தாக்குடி எங்கள் சொந்த கிராமம். பிறந்தது திருச்சி, வளர்ந்ததெல்லாம் சென்னை. அதுக்கப்புறம் நான் படித்து மியூசிக் காலேஜ்லேயும் படிச்சுட்டு நான் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ நான் வேலை பார்த்தது சிதம்பரம். அங்கே 10 வருஷமாக நான் வேலை பார்த்தேன் ப்ரொஃபஸராக. பிறகு சென்னைக்கு வந்தாச்சு. நாங்கள் அந்த காலத்தில் எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சுட்டு முதல்ல எங்கள் அண்ணா கடத்துலேயே விட்டுருந்தார். அவனெல்லாம் ஸ்கூலுக்கு 8ஆம் கிளாஸ் வரையும் தான் போவார். அதுக்கப்புறம் கடத்துக்கு பாதி ஸ்கூல்லையே கொண்டு வந்துடுவார். அவனை ரெக்கார்டிங் கச்சேரி அப்படி வந்தார். அடுத்தது சென்னை 2வது ஒன்றாமல் அதே பிள்ளையே அவன் பாலிடெக்னிக் வரையும் படித்தார். அப்போ இது போல் கடத்துக்கும் அவனை விட்டார். என்னை கூப்பிட்டு சொன்னார், 2 பேரும் நாங்கள் கடத்துலேயே ரதத்தில் விட்டுருக்கேன், உன்னை நான் அதிலே விட்டா அப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதனால் நீ வயலின் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி என்னை 6 வயசுலேருந்தே என்ன வயலின் கற்றுக்க சொல்லி நான் எஸ்எஸ்எல்சி வரையும் படிக்கிற வரையும் வயலினுக்கு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே வயலின் டிஎன் கிருஷ்ணன் அவருடைய எங்கள் குருநாதர் அவருடைய வயலின் கற்றுருந்தேன். மனைவி ஹேமா, அதாவது சீதாலட்சுமின்னு அவங்க பேர், ஹேமான்னு நான் கூப்பிடுறது. அவங்களுடைய இன்ட்ரடியூசிங். நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்கள் எல்லாத்தோட இது பண்ணியிருக்கோம். அவரோட லைஃப்பில் நிறைய சங்கீதத்திலே காலம்பரை தூங்கி எழுந்திருந்தா அந்த சங்கீதத்திலே காலம்பரை ஒன்று நடக்கும்னு சொல்லுவா. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி என்னோட ஃபேமிலிலையும் அப்பா அம்மாலாம் அப்பா பெரிய ஒரு தீட்சிதர், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ அதனால ஆரம்பத்துலேருந்தே ஆற்றுல சுவாமி பூஜை, ஒரு கச்சேரி அந்த மாதிரிலாம் ஒரு கேட்டுண்டு அந்த மாதிரி ஒரு வளர்ந்த சூழ்நிலை. ஆற்றுல எல்லாருமே திருப்புகழ் பாடுவோம் எங்கள் ஆற்றுல எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ந்துன்ற சூழ்நிலையில தான் அவள் ஃபேமிலியை ஒரு சௌந்தர்ய ஒரு கிளாஸ் மூலமாக எங்கள் அம்மாவுக்கு இன்ட்ரடியூஷன் ஆச்சு. அப்போ தான் அவளும் இவரெல்லாம் அங்கே நாங்கள் பார்த்து ஒருத்தருக்கு அறிமுகமானோம். முதல்ல நம்ம எங்கே சந்திச்சோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க நீ கிளாஸுக்கு வருவ, அப்போ எதாச்சும் ஒன்றை பார்த்தது நான். அதுலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளுடைய லைஃபு அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம் ஆளை 2 பேர் ஃபேமிலி வீட்லேயும் கொஞ்சம் அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கு நல்லா பிடிச்சா, அவள் ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எங்கள் ஆத்துலேயும் எங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அவள் அப்பா மட்டும் எதுக்காக அவள் அப்பா கொஞ்சம் யோசிச்சாருன்னா, சங்கீதம் நாங்கள் படித்து ஏதாவது கிராஜுவேட் பண்ணி வேலையில் இருந்தவர்க்க கொடுக்கலாமோ, ஏன்னா நாமளும் வைத்தியகாரத்துக்கு போயிட்டோம், வர மாப்பிள்ளையாவது இருக்கணும்னு அவளுக்கு அவர் அப்பாவுக்கு மட்டும் இருந்தது. இல்ல அது நாங்க சங்கீதத்துல மட்டுமே இல்ல, நான் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்துன்றதுனால இன்னும் கொஞ்சம் பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவ கொஞ்சம் உங்க ஆத்துல கொஞ்சம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும்னு உடனே பண்ணிட்டேன். எனக்கும் அவளுக்கும் வயசு 12 வயசு வித்தியாசம். அதனால அவங்க நான் சொன்னேன், நீ படிச்சு கடைசி 1 வருஷம் படிக்கணும் ஸ்கூல் படிப்பு, சரி படிச்சுக்கோன்னு 1 வருஷம் என் வீட்டில் கல்யாணம் ஆகி அவளை 1 வருஷம் நாங்கள் படிக்க வச்சோம். ஆக்சுவலா கல்யாணம் அந்த 1 வருஷம் படிச்சதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய காரியம். ஏன்னா பெரிய ஃபேமிலி,
எல்லாரும் ஒரு மச்சினர் குழந்தைகள், மாமியார் மாமனார், ஒரு பெரிய மச்சினர் குழந்தைகள், 2வது மச்சினர் குழந்தைங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில அந்த மாதிரி இருந்து அச்சீவ் பண்ணதுங்கிறது பெரிய பகவானோட ஒரு பெரிய அனுகிரகத்துல தான் நாங்க பண்ணினோம். அது நாங்கள் கூட்டு குடும்பம் தான். அதாவது நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிகள், 3 லேடிஸு, அக்கா தங்கன்னு. பெரிய அக்கா இருந்தால் அவள் கல்யாணம் ஆகிட்டு அவள் உடனே செத்து விட்டா. அதுக்கப்புறம் அடுத்தது பெரிய அண்ணாவும் அடுத்த அக்காவும் வந்து ட்வின்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணா சுபாஷ் சந்திரன் இருந்தார். அதுக்கப்புறம் நானே, எனக்கு அப்புறம் ஒரு தங்க ஒத்தி இருந்தா. 12 வயசில் அவளும் போயிட்டா. அப்புறம் நாங்கள் 4 பேர் மட்டும், 3 பிரதர்ஸும் ஒரே ஒரு சிஸ்டர் ட்வின்ஸு 2 பேர், 4 பேர் மட்டும். உங்க ஆத்துல நீங்க வந்து நம்ம ஆத்துல ராமகிருஷ்ண அக்கா பையன். அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் இருந்தபோது அக்கா பையன் ஃபர்ஸ்ட் முதல்ல ராமகிருஷ்ணன் அவன் தான் போய் எனக்கு சொல்லி இந்த இதுல கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நீங்க மாமா மாமி என்ன வந்து கேட்டாமா, நீங்க வந்து எங்க அம்மாத்திலேயே கொஞ்சம் வயசானவ நீங்க தான் இருக்கல், நீங்க தான் எங்க அப்பா கூட வந்து அந்த லைன்ல இல்லாதனால நான் உங்களை தான் சூஸ் பண்ணேன். இந்த அம்மாட்ட உடனே சரின்றா. அதனால அவன் மூலமா தான் இது வந்தது. அவன் குழந்தையில இருந்தே எங்க ஆத்துல வளர்ந்து நம்மளோடய வளர்ந்தான். எல்லாமே அவன் ஆத்துல இல்லவே இல்லை, கம்ப்ளீட் நாங்க தான் வளர்த்தவன் கடைசி வரையும். அப்புறம் எங்க கச்சேரிக்கு ஃபுல்லா அவன் தான் வாய்ச்சான். நான் வயலின் சொல்லுவேன். நான் சிவராமன் ஒரு வாசிக்கிறார், அதாவது எங்க அண்ணாவுடைய மச்சினி ஆத்துக்கிறார். அவரும் 2 பேரும் தான் நான் வயலின் வாசிப்போம். 2 பேருக்கும் ஃபுல்லா அநேகமாக ராமகிருஷ்ணன் தான் வாசிப்போம். கண்டிப்பா நம்ம ஆத்து குழந்தையிலே தானே போட்டுட்டு இருந்தோம். வெளியில போறதுல எல்லாமே நம்ம ஆத்து குழந்தை, நான் பசங்க கடம், இவன் அக்கா பையன் மிருதங்கம், எல்லாருமே நாங்க எங்க குரூப்பாக வச்சுட்டு நாங்க ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 1500 2000 கச்சேரி நாங்க வயலின் சோலோலயே வாசிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் எங்க அண்ணா வந்து லண்டன் கழிச்சும் போயிருந்தார். அது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல. அங்க போயிருக்கும் போது அங்க லண்டன்ல என்ன நடந்தது உங்களுக்கு? லண்டன்ல நாங்க 6 பேர் போனோம். எங்க அண்ணா, இந்த ராமகிருஷ்ணன். அப்பதான் ராமகிருஷ்ணத்துக்கு இது கூட கிடையாது, விசா கூட, பாஸ்போர்ட்டே கிடையாது. அண்ணா வந்து அவனை ஐச்சின் போகணும், மிருதனத்துக்கு ஐச்சின் போகணும்னு சொல்லி ஒரே நாளில் பாஸ்போர்ட் வாங்கினார். அந்த காலத்தில் காலம்பரை அப்ளை பண்ணி உடனே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து சாயந்தரத்துக்குள்ள பாஸ்போர்ட் வந்து மறுநாளைக்கே எங்களுக்கு விசா வந்து நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். அப்போ எனக்கு கல்யாணம் ஆன புதுசு கொஞ்சம் ஞாபகம். ஃபர்ஸ்ட் அதான் லண்டனுக்கு போனோம். அங்கே முதல்ல எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அண்ணா எல்லாம் போயிட்டு வந்திருக்கார். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால நான் எங்கள் ராமகிருஷ்ணன், பெரிய அண்ணா, இன்னொரு அண்ணா, அப்புறம் சிவராமன், நாங்கள் 6 பேர் போனோம். 6 பேர் போயிட்டு போய் மத்தியானம் 1 மணிக்கே போய் ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டோம். இசித்ரூ ஏர்போர்ட் லண்டனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விசா கிடைக்கலன்னு சொல்லி உள்ள பர்மிட்டு போகிறதுக்கு அவன் யார் ஏற்பாடு பண்ணாலும் வந்து கூப்பிட்டு போனால், நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார், சாயந்தரத்துக்குள்ளே நாங்கள் போய் ஒர்க்கிங் விசா வாங்கிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னா. 7 மணி வரையும் ஏர்போர்ட்லேயே உட்காந்துருந்தோம். ஏதோ நல்ல காலம் வீட்டிலேருந்து ஏதோ பட்சம் எடுத்துறோம், சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு ரூமில் போய் கொண்டு தங்க வச்சா. அது பெரிய ஃப்ளாட்டாக கொடுத்துட்டா, 2 பேர் ஒரு ரூமு. எல்லாருக்கும் பசி. 7:30 மணிக்கு கொண்டு வந்து நேராக சாப்பாடு டேபிளில் ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டோம். ஆனால் ஒன்று கூட எங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. எல்லாம் இந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு. நாங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டோம், நாங்கள் ஒரு 10 நாள் தங்க போகிறோம், நீங்கள் வந்து நாளையிலேருந்து சாப்பாட்டுக்கு எங்களுக்கு என்ன உண்டு அதை நீங்கள் இது பண்ணுங்க. நாங்கள் வந்து கிடைக்கும் இங்கே அந்த வீட்டில் எல்லாம் இருக்குது, வெசல்ஸு, அடுப்பு எல்லாம் இருக்குது. அதனால் எங்களுக்கு சமைக்க தெரியும், நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணுன்றோன்னே மறுநாள்லேருந்து அவள் பேட்டா கொடுத்துட்டா. ஃபுல்லாக நாங்களே வந்து சாத்தை வடித்து அரிசி எல்லாம், பாயில்டு ரைஸு, காய்கறி, வெஜிடபிள்ஸு எல்லாம் விற்கிறது போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். சமைச்சு வச்சோம், எல்லாரும் சாப்பிட்டோம். இது போலயே அங்கே ஓட்டி முன்னு ஒரு 2 கச்சேரி பாரதி வித்யாபவன்ல நல்ல கச்சேரி. அதோட ஹால் அமைப்பே ஒரு மாதிரி ஹாலு ரொம்ப நல்லா இருந்தது. வித்யாபவன் ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணுறதுனால கச்சேரியும் அண்ணா நம்ம மூலமாக ரொம்ப நன்னா அமைஞ்சது. எல்லாருமே நல்லா வாசித்தோம், எல்லாருக்கும் நல்ல திருப்தி. ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு வந்ததில் அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கச்சேரி வாசிச்சுட்டு இப்படி நம்மளுடைய லைஃப். அந்த கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன அப்புறம் நீ சொல்லு என்ன ஆச்சு நமக்கு? அதுதான் கல்யாணத்துக்கே வந்து அப்போ அந்த நாளெல்லாம் வந்து பொண்ணு பார்க்கறதுக்குலாம் ஒரு தரத்துக்கு 4 தரம் எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கறதுக்கு வந்து
அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் எல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப எனக்கும் ஒன்றும் பெரிய வயசு அவளை கிடையாது. பிடிச்சிருந்தது எனக்கு. அதனால லவ் பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ பண்ண போகிறோம். ஆனால் எங்கள் சம்பிரதாயத்தில் பொன் பார்க்குற செல்லம்னு ஒன்று வந்து நல்லா என்ன பண்ணேன், எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது. இருந்தாலும் நான் வந்து பார்க்கணும். அது ஒரு சடலம் சுஜி பஜ்ஜி பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், இது சம்பிரதாயம். நாளைக்கு எல்லாரும் வந்து இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் நான் என்ன எங்காத்துல வந்து நான் வந்து கொஞ்சம் ரொம்ப செல்லமா ரொம்ப ஒன்றும் சின்ன வயசு நல்லா படிச்சுட்டு இருப்பேங்கிறதுனால எதுவுமே என்ன சொல்ல மாட்டேன் வேலையே. பட் ஜாயின்ட் ஃபேமிலியில் வரும்போது எல்லாரும் சின்ன குழந்தைகள், 3 மாட்டு பெண்கள், மாமியார் மாமனாருங்கும் போது அப்போ வேலைகள் நிறைய இருக்கும். பட் எல்லாரும் பகிர்ந்து செய்வோம் நாங்கள். இருந்தாலும் அப்போ ரொம்ப ஒன்றுமே தெரியாது. அந்த வயசில் ஒரு 15 வயசில் ஒன்றுமே தெரியாது. ஆனால் மாமியார் எல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கா அம்மா வந்து எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து இப்படி எப்படி பண்ணணும், அப்படி எப்படி பண்ணணும், எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூட்டியா அப்பெல்லாம் கொடுத்துருவா இல்லையா. நமக்கு மண்ணி ஒன்று பண்ணணும், நான் ஒன்று பண்ணணும், 2வது மணினா கிச்சனில் போய் செய்வா, நாங்கள் 2 பேரும் வந்து வெளி வேலையெல்லாம் பார்த்துப்போம். ஆனால் அது ஒரு மாதிரி ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமாவும் இருந்தது. அதுல சங்கடங்களும் நிறைய இருக்கும். நம்ம நினைச்ச நேரத்துல நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாதுங்கிறத தாண்டி ஒரு சந்தோஷம் நிறைய இருந்தது. நிறைய மனுஷா, அண்ணா குழந்தைகள், நாத்தனார் வருவா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி. அது ஒரு ஜாலியா நன்னாதான் இருந்தது இல்லையா அந்த நாள்ல. அந்த லைன்ல போயிருந்தபோது அவளுக்கும் மியூசிக்ல ரொம்ப வர இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா போச்சு. திருப்புகள்லாம் நிறைய கத்துண்டா. அவளும் பாட ஆரம்பிச்சிருந்தா. அதுக்கப்புறம் குழந்தைகள் போகிறக்க ஆரம்பிச்சிது. குழந்தைகள் போகணும் எல்லாரும் நாங்கள் எல்லாம் ஒத்துமை. எங்கள் அண்ணா, நான், அவருக்கு ஃபாரின் போவார், நான் ஸ்கூலில் பார்ப்பேன். அப்பா ஒரு மிருதம் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். அதை வந்து அண்ணா ஃபாரின் போனோன்னே எனக்கு மிருதங்கமும் கற்றுக் கொடுத்தார். நான் மியூசிக் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் நான் எங்கள் வாத்தியார் அப்புறம் அவர் மிருதங்கத்தையும் எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுத்து மிருதங்கம் ஃபுல்லாக நான் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் 2வது நான் எடுத்தார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் நேராக மியூசிக் காலேஜுக்கு போகும்போது நம்ம போய் எங்கள் வாத்தியார் டிஎன் கிருஷ்ணன்கிட்ட போய் குருகுல வாசம் ஒரு 2-3-4 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கச்சேரிக்கெலாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி அந்த எதுக்காக சொல்லுவோன்னா, அந்த ஆதி காலத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரே ஃபேமிலியில் இருந்து கல்யாணம் ஆகியும் நாங்கள் வந்து மூணு பேரும் எங்கள் மன்னிகள்லாம் எல்லாம் ஒத்துமை. எனக்கு என்ன உண்மை அது இல்லை. இன்னைக்குமே நம்ம நாட்டுல வந்து குழந்தைகள்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம நாட்டுல ஒத்துமையா தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கும் ஒரு மச்சினர்னா ஒரு மரியாதை கொடுத்துட்டோ, ஒரு குழந்தைகள்லாம் நம்மளோட இருந்து எல்லாம் சௌகரியமா தான் எல்லாரும் சௌகரியமா இன்னி வரைக்கும் இருந்துட்டு. அப்பெல்லாம் காலையில எங்க அப்பா வந்து 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவார் ஃபர்ஸ்ட். முதல்ல அப்படி எழுந்துக்க முடியலன்னா, எழுந்துக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு சொம்பு இதுவே பார்க்க மாட்டார். என்ன பாயா தலைனியா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். இந்த சொம்பு ஜலத்தை கம்ப்ளீட்டாக வந்து தலையில் ஊற்றிடுவார். அதில் நாங்கள் எழுந்துட்டுருக்கோம். அதனால அப்போ எழுந்துட்டு காஃபிலாம் கிடையாது எங்களுக்கு. அப்போல்லாம் காஃபியே கொடுக்க மாட்டார். எப்படின்னா இப்போ கொடுப்பாருன்னா, ராத்திரி வச்ச சோறு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது பழையது இருக்கும், அந்த ஜலத்தை எடுத்து அதில் தயிர் விட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி நெய்யை ஊற்றி வதக்கி அதில் விட்டு அதை கொடுப்பாரு. இதுதான் நாங்கள் காலையில் சாப்பிட்டாங்க. இப்படி போய்கிட்டு அப்புறமா சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, வேறு சாயந்தரம் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே இருந்தார். வாரத்துக்கு ஒரு நாள் கரெக்டாக சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெயை தேய்ச்சி விட்டுருவார். ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் வந்து எங்களை ப்ராக்டிஸ் 6 வயசில் என்ன வயலினுக்கு விட்டார். அங்கேயே எங்கள் தெருவிலேயே ஒருத்தர் ராஜகோபாலையர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வயலின் கற்றுனேன். அது வந்து அப்படி அங்கே கற்றுன்னு வந்துட்டு எஸ்எஸ்எல்சி முடித்தோடனே என்னை கொண்டு மியூசிக் காலேஜ். அப்போ தான் சொன்னார், நீயும் இதுலேயே வந்துட வேண்டாம், உனக்கு மிருதமும் தெரியும், நான் உன்னை வயலின் ஃபுல்லாக நீ கற்றுக்கோ, நான் மியூசிக் காலேஜ் இருக்கு அங்கே கொண்டு சேர்த்து விட்றேன். அப்போ நீ ஏன்னா இதுக்கு இப்படியே போனோன்னா ஃபியூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டம். 3 பேரும் ஒரே லைனில் இருந்து அது பின்னாடி எப்படி வேணாலும் ஆகும், சொல்ல முடியாது. அதனால் நீ இந்த லைன் வந்துட்டீங்கன்னா உனக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு டிஎன் கிருஷ்ணன் சார் எங்கள் வாத்தியாருக்கு வீட்டுக்கு அழிச்சு போனார். அவரை பார்த்தோன்னே பேஷா சேர்த்துமே, பேஷா ஒட்டும் 4 வருஷம் என்ன ஒட்டும்னு. அப்போது நான் 63-64 59 to 64 அப்போ சொன்னார். அது சரி, இன்னும் உடனே மியூசிக் காலேஜில் போய் சேர்ந்து அப்போ வந்து முஸ்ரீ சுப்பிரமணியார், செம்மங்குடி சீனிவாசையர்,
பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், ஓ டிஎம் தியாகராஜன், அம்மா கேவி நாராயணசாமி, ஆ ரொம்ப பழங்கால இதெல்லாம். அப்போ கொண்டு வந்து சேர்த்தார். 4 வருஷம் படித்தேன். ம் 4 வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டில் வந்து நீ வா அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு போடுவோம். காலம்பரை 7 மணிக்கு போயிடுவேன். ராத்திரி 8:30 9 மணிக்கு தான் கச்சேரி கிருஷ்ணன் இருக்கிற சாராத்துக்கு. நாளைக்கு கிருஷ்ணன் சாராத்துக்கு. அது ஃபுல்லாக கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார், கொஞ்சம் வேலையெல்லாம் பார்ப்போம், கொஞ்சம் உட்காந்துருப்போம். அப்புறம் சாயந்தரம் ஆனால் கச்சேரிக்கு போடுவார், நான் வீட்டை பார்த்துட்டு இருக்கணும். திருப்பி ராத்திரி வருவேன். எப்படியோ ஒரு 3-4 வருஷம் அவர்கிட்ட கற்றுனேன்னா அதுக்கப்புறம் நான் அப்படியே கச்சேரிலாம் நிறையா வச்சுருந்தேன். சூலமங்கலி வாய்ச்சேன், ராதாஜி லட்சுமி வச்சுருக்கேன், சந்தானகோபாலுக்கும் வச்சுருக்கேன், சேஷகோபாலனுக்கும் வச்சுருக்கேன். நிறைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வயலின் டியூட்டுன்னு சிவராமன்னு எங்கள் மண்ணியோட அண்ணாவோட பெரிய அண்ணாவோட ஒய்ஃபு மண்ணி அவர் தங்கக்கு இவன் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சிவராமனை தான் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் வயலின் வாசிப்பான். ஆமாம், நானும் அவனும் வயலின் டியூட்டு நிறைய கற்று கொடுத்துருந்தோம். அப்போ தான் கல்யாணம் ஆச்சு எனக்கு. என் கல்யாண லைஃப்பை ஹவுஸ்ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பாரம்பரியமான என்னோட எங்க ஆத்துல ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் அந்த மாதிரி அப்பா அம்மா அப்படிதான் எங்களை வளர்த்துருக்கு. அப்பா பெரிய தீட்சிதர். எனக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா தான் இன்னி மட்டும் அண்ணா தம்பி தங்கையெல்லாம் இன்னி மட்டும் நாங்கள் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த இடத்துலையுமே நாங்களாம் விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம். அவ்வளோ ஒத்துமையா வந்து ஆனால் ரொம்ப கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்தோம். அப்பா ரொம்ப கஷ்டத்தை சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்றது அந்த நாள்லலாம் வந்து ஃப்ரீயா இருக்கலாம் விட மாட்டா. காலம்பரை சீக்கிரமா 5:30 மணிக்கு எழுந்துட்டுருந்தோம். எழுந்திருந்து சீக்கிரமா குளிச்சு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஸ்கூலுக்கு கிளம்பணும். அதே மாதிரி சாயங்காலம் வந்தா விளக்கேற்றி வச்சு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துல வந்ததுனால எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலை குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு உள்ள போனதுங்கிறது ஒரு அதே மாதிரி ஒரு லைஃப் எனக்கு தொடர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி ஒரு சுவாமி பூஜை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனதுனால. ஆனா இது பெரிய ஃபேமிலி. மச்சினர் இங்க வந்து 3 மச்சினர், ஆத்துல ரெகுலராகவே ஒரு 15-20 பேர். அதாவது நம்ம ஆத்துல வந்து எப்போதுமே நம்ம மட்டும் சாப்பிட்டோங்கிறதே கிடையாது. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கதான் வருவாங்க. வித்வான்கள்லாம் வந்து சாப்பிட வருவா. குழந்தைகள்லாம் இந்த படிக்கிற எங்க அம்மா சோம்பல் இல்லாம சமைச்சு. ஆமா, ஆனா அம்மாவோட சமையல் தான் எனக்கு இன்னி மட்டும். அந்த சமையல் தான் 15 வயசுல கல்யாணம் வந்ததுனால அது அம்மாவோட ஒரு நல்லா பழகிருக்கா சமையல் தான் எனக்கு மெயினா முதல்ல வந்தது. எல்லாமே கத்து கொடுத்து ரொம்ப அழகா ரொம்ப நன்னா அம்மா சமைப்பா. அம்மாவும் நல்லா சமைப்பா, மண்ணி இல்லாம எல்லாம் நல்லா சமைப்பா. எனக்கு வந்து நேச்சுரலா அம்மாவத்து சைட்லயும் அம்மாவும் ரொம்ப நல்லா சமைப்பா, எங்க அம்மாவும். அதனால 2 பேருமே நல்லா சமைச்சுன்றதுனால அது வந்து உடம்புல நல்லா கொஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது பழகிடுது. ஆனா நிறைய கத்துண்டதெல்லாம் நம்ம மாமியார்ட்ட தான் நான் எல்லாமே வேலைகள்லாம் கத்துண்டது எல்லாமே அம்மாட்ட தான் நான் நிறைய கத்துண்டேன் அன்னைக்கு. அப்புறம் நான் கச்சேரி நிறைய எனக்கு அப்பா வேற சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, கல்யாணம் கொஞ்சம் கத்துண்டாத்தி வச்சு மிருதங்கம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சூழ்நிலை ஆத்துல பெரிய ஃபேமிலி சட்டன உட்கார்ந்ததெல்லாம் வாசிக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது. இந்த காலத்துல எல்லாரும் அவா படிச்சு வேலை பார்த்துறோம். அந்த காலத்துல அப்படி முடியாது. ஒரே வீட்டுல எல்லாரும் இருக்கிறதுனால அவளுக்கு உடனே அவனுக்கு எதாவது இவருக்கு எதாவது அங்க போகணும். அதனால அந்த மிருதங்கம் கத்துக்கிறது அப்படியே கொஞ்சம் ஆரம்பத்தோட நின்னுடுத்து நமக்கு. நிறைய கச்சேரி நிறைய வாசிச்சதால அதுல எல்லா அண்ணா பசங்களும் தான் போட்டுப்பேன். பெரிய அண்ணாக்கு செல்வ கணேஷ்னு ஒருத்தன், உமாசங்கர்னு கடம் வச்சுக்கிறவன், மகேஷ் பாடுறவன் 3 பேர் இருப்பாங்க. அவன் செல்வ கணேஷ் உமாசங்கர்லாம் நம்ம கச்சேரிக்கு மாமா நானே வந்து வாசிக்கிறேன். ஏன்னா மாமான்னு தான் கூப்பிடுவான், சித்தப்பாவனே கூப்பிட மாட்டான். அவனுக்கு சித்தப்பா தான் நான், அவன் அப்பாவோட தம்பி. ஆனால் அவங்க சின்ன வயசுல இந்த ராமகிருஷ்ணன் வந்து எங்களுக்கு அக்கா புள்ள, அவனுக்கு நான் மாமா, அவன் மாமா மாமான்னு கூப்பிட்டதுனால அண்ணா பசங்க எல்லாரும் என்ன மாமா தான். குழந்தைகள்லாம் உங்களை மாமா, நான் சித்தி சித்தி. அவளை இன்னைக்கு அப்படிதானே எல்லாருமே கூப்பிடுறா. குருமாமா ஹேமாஸ்தி தானே கூப்பிடுறா எல்லாரும். எங்களுக்கு கல்யாணம் இப்பதான் 4 மாசத்துக்கு முன்னாடி மே மாசத்துல 50 வருஷம் முடிஞ்சிருக்கு. எங்களுக்கு முடிஞ்சிருக்கு 50 வருஷமா 2 பேரும் வந்து சண்டையும் போட்டு போவோம். சரி கொஞ்சம் இது ஆம்படியா முன்னாட்டிக்குள்ள நிறைய சண்டை வராம இருக்கிறவா யாருமே கிடையாது, எல்லாருக்கும். அதுல நாங்க அதையும் மீறிண்டு நான் என்ன பண்ணாலும் அவள் சொல்லி கொஞ்சம் திட்டினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. அவள் என்ன பண்ணாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அவள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அவள் அப்பாவுக்கு தான் குறை. ஆனால் 1 வருஷம் படிக்க வைக்கணும்னு சேஷாக படிக்க வைக்கணும்னு வீட்டுக்கு வந்து படித்தா.
ஒரு வருஷம் ஃபுல்லா நேஷனல். அதான் எங்க அப்பா அதுவும் ஆசைப்பட்டார், நிச்சயமா அந்த ஒரு வருஷம் படிக்க வச்சாதான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னார். ஏதோ அதையும் நீங்க வந்து ஆத்துல கொஞ்சம் அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அதை தாண்டி என்னை வந்து நீங்களும் அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் படிக்க வச்சிரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஒரு வருஷம் நல்லபடியா அதை பூர்த்தி பண்ணினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவ வந்து வீட்டுக்கு வந்து நல்ல அந்த வயசுல வந்து அவளுக்கு வேலைன்னாலே என்னன்னு தெரியாது. இங்க வந்து அத்தனை வேலையும் கத்துட்டு என்ன உண்டு அது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது அவளுக்கு தகுந்தாப்பல நடந்துட்டு ரொம்ப இதுவாக பண்ணிட்டு நமக்கு என்ன ஒற்றுமையோ அது போல் இருந்தால் கொஞ்ச நாள் வரிசையாக அப்படியே வந்து நிறும்ப அவளுக்கு கொஞ்சம் திருப்புகள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை. அவள் மாமாவே இங்கே பெரிய திருப்புகள் பஜனை மணி திருப்புகள் மணின்னு குருஜியோட ஏஎஸ் ராகவனோட பிரதம சிஷ்யர் தான் என்னோட மாமா. கத்துண்டா சிப்பி கத்துண்டு நன்னா. இப்போ அவளுக்கு ஏற்கனவே தொண்டையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், பாடுவா. இப்போ திருப்பு கத்துனா ரொம்ப நன்னா கத்துன்னு இருந்தா. அதில் ஒரு திருப்பு பாடப்படா கேள்வி பாட சொல்றேளா? சரி, ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். நினைத்ததெத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமூரழியாமல் கதித்த நீதியசித்து அருள்வாயே மனித பக்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே ஜனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் பெருமாளே கதித்த நீதிய சித்து அருள்வாயே திருத்தணி பதியில் பெருமாளே. இப்படி அவ திருப்பவும் கத்துண்டா. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லாமல் ரொம்ப என்னெல்லாமோ வேண்டிண்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சப்பறம் அவங்க குழந்தை ஒரு பையன் பிறந்தான். அவன் பெரிய பையன் அரியர் சாமன்னு எங்கள் அப்பா பெரிய வச்சேன். வச்சு அவனை வளர்த்துன்னு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் பிறந்தான், சந்திரசேகர் சர்மான்னு பெரியவா பேரை வச்சு அவனை அப்படி வளர்த்தேன். 2 பேரும் நன்னா வளர்ந்தோன்னா நன்னா படிச்சுன்னு வந்தானுங்க. சின்னவனுக்கு வந்து பெரியவனுக்குமே முதல்ல அப்ப வரும்போது அவங்களுக்கு சங்கீதத்துல 2 பேருக்கும் ஏன்னா கச்சேரிகள் எல்லாம் வச்சுன்னு போவோம். அவன் சின்ன பையனா கடம் கத்து கொடுத்து நான் கச்சேரி வாசிப்பேன், வயலின் கச்சேரி வாசிப்பேன், அவனை ஐசினவா. அப்போ கூட கேட்பான். அவன் எல்லா கச்சேரியும் கேட்டிருக்கான், எங்கள் வாத்தியார் கச்சேரியும் கேட்டிருக்கான், எங்கள் கச்சேரியும் கேட்டிருக்கான். ஒரு தடவை மியூசிக் அகாடமியில் போய் எங்கள் வாத்தியார் வயலின் சோளோ அதை போய் அம்மா ஐசின் போய் கேட்டு வரணும்னு கேட்டு வந்தா. அப்போ சொன்னான் என்கிட்ட, அப்பா உன்னை போலயே வாசிக்கிறப்பா எங்கள் வாத்தியார். ஆமா அப்படி இல்லடா, அவர்கிட்ட கத்துனா அவரை போல வாசிக்கன்னு சொல்லு. அந்த அளவுக்கு அவனுக்கு ஞாபகம் இல்ல. ஹரீஷுக்குமே ஃபுல்லா சங்கீதத்துல வரணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். வயலின் ரொம்ப நல்லா வாசிச்சான். வயலினுக்கு அவனுக்கு கத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் வரையும் கத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னும் கஞ்சிரா வாசிச்சான். பட் ஆனா நம்மளோட ஒரு சூழ்நிலையினால குழந்தை வந்து அவன் பெரிய பையனா போயிட்டான். அப்பா ஒரு ரிட்டையர் ஆகி வரதுக்குள்ள அவன் அவனை வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டான். பெரிய பிள்ளைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவன் இன்ஜினியரிங் படிச்சான். அவன் படிச்சதுனால அவனுக்கு வந்து அவன் வந்து சாஃப்ட்வேர் லைன்ல போக முடியாத சூழ்நிலை. ஆனா அப்ப இன்னி கூட என்ன சொல்லி காமிச்சுட்டே இருப்பான் இல்லையா? என்ன போது என்ன சொல்லுவான், நீ வந்து உன் சின்ன பிள்ளையதான் வந்து இந்த இந்த மியூசிக் லைன்ல ஃபுல்லா விட்டுட்ட, என்ன வந்து அந்த சைல்டு ப்ராடஜியை நீ வந்து என்ன விட்டுட்டன்னு சொல்லிட்டே இருப்பான். பட் இன்னும் அன்னைக்கு வந்து அவன் ஆத்துக்கு பெரிய பிள்ளை. அவன் நமக்கு அப்புறம் நம்மள இவனையும் படிக்க வச்சோம். பிகாம் வரையும் சின்னவனும் படிச்சான். பெரியவன் நல்லா படிப்பான். இவன் வந்து கொஞ்சம் இவனுக்கு மியூசிக் மட்டும். ஆனா நீங்க மியூசிக்ல அவன் ரொம்ப ஓஹோன்னு வந்து சின்ன பையனும் நன்னா வந்துட்டு இருக்கான். பெரியவன் நமக்கு வந்து பெரியவனுக்கு இன்னும் கொஞ்சம் குறைதான் அவனுக்கு. நான் வந்து அவனை வேலைக்கு அனுப்பிச்சுட்டேங்கிற ஒரு வருத்தம் அவனுக்கு இன்னைக்கும் இருந்துட்டே இருக்கும். இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா இப்போ அவன் அங்க லண்டன்ல இப்போ நிறைய கச்சேரி, அது அவனுக்கு மனசுக்கு ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா சொல்லணும். வந்த 2 மாட்டு பொண்ணுங்களும் சங்கீதத்துல, அது சில பேர் வீட்டுல இந்த சங்கீதமே தெரியாது. மாட்டு பொண்ணு வந்து அது நமக்கு வந்து ஒரு என் பாபா எனக்கு ஒரு இது கூட கொடுக்காம நீங்க மட்டுக்கா ஊருக்கு போறீங்களேன்னு கத்துவா. இப்படி எல்லாம் இல்லாம
எனக்கு வந்த 2 மாட்டு பொண்களும் ரொம்ப பெரியவா கொடுத்த வரம், பெரியவாள் கொடுத்த அனுகிரகம் தான். மனைவி கொடுத்த வரம் சொல்றப்பல அது போல மாட்டு பொண்ணு வர்றது தான் நமக்கு வந்து அவளும் நாங்கள் பொண்கள் ஆட்டமும் அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படி காப்பா. அந்த அளவுக்கு அவளும் அதுக்கு இருந்துட்டு சின்ன பொண்ணு வயலின் வாசிப்பா, சின்ன மாட்டு பொண்ணு. பெரியவ பாடுவோம், அவ பாட்டு கத்துட்டு இருக்கா, பாடுவா. ஆனா அவ பையன், அவனுக்கு ஒரு பையன், இவனுக்கு ஒரு பொண்ணு, அவளும் அதே லெவல்ல. அதாவது இதுக்கு சொல்றேன், அந்த பரம்பரையில அப்படியே வருது எல்லாம். அந்த சங்கீதம் ஞானம்னா சங்கீதம் இருக்கு. இல்ல இப்ப ஸ்ரேயஸே எப்படி வந்துட்டான் பத்தியோ, எவ்வளவு கீபோர்டு அப்படி அவனே எல்லாமே டெவலப் பண்ணி மியூசிக்ல உட்காந்து கீபோர்டு வாசிக்கிறான், அதுலயே அவனே டெவலப் பண்ணி எல்லாத்தையும் பண்றான். அதெல்லாம் எல்லாம் பெரியவாளோட பெரிய அனுகிரகம். அதுதான் இந்த நாள்ல எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த நாள ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த அந்த நாள் வந்துடாதோன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அது போல இது இந்த காலத்துல இருக்கும்னா, இந்த காலத்துல இனிமே அது போல எதிர்பார்க்கறது கஷ்டம். ஆனா இது போல ஒரு 10 எபிசோடு யாராவது இப்ப சொல்லி சொல்லி கேட்டான்னா, இது மூலமா ஒரு 10 பேர் இது மாதிரி இன்னொரு 10 குழந்தைல சந்தோஷமா எல்லாரும் சொந்தமா இருக்கலாமான்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அந்த கூட்டு குடும்பங்கிறது சட்டுன்னு வர, அது அதுல எல்லாமே நல்லது. தனித்தனியா அது அப்படியே போய் இது லைஃப் ஆனது எல்லாம் அவாவா ஒத்துமையா இருக்கிறதுல ரொம்ப பெரிய சமாச்சாரம் அது. இப்ப இந்த கிரேசி மோகன் ஒருத்தர், அவரும் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். கூட்டு குடும்பம் தான் கடைசி வரையும். அது போல எல்லாரும் அதனாலதான் இப்ப நம்ம நாட்டுல இன்னைக்கும் எல்லாரும் கால நிர்பந்தத்தினால இடம் போடலன்ற அதனாலதான் இருக்கோமே விழிஞ்சு. அப்போ பெரிய பெரிய வீட்டுல இருந்தா எல்லாருமே வந்து நம்ம குழந்தை எல்லாம் வந்து அண்ணா குழந்தைகளோ, தம்பி மச்சினர் குழந்தைகளோ, எல்லா குழந்தைகளும் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு, உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, நம்ம மாடியில அப்பா வந்து இடம் போறாதுன்னு தனியா ஒரு ரூம்ல இருக்கும்போது நான் சமைச்சு வச்சுட்டு போவேன், ஒரு ரசமும் கறியும் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவேன். நான் திரும்பி வந்து பார்த்தாக்கா கறியெல்லாம் ஒண்ணுமே நேரம் வந்து குழந்தை சாப்பிட்டுட்டு போயிடுவா. மணி சாப்பிட்டுட்டேன் மணி பரவாயில்லையா அப்படின்பா. சோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் அனுபவிக்க முடியல இன்னைக்கு. ஆனா இருந்தாலும் உறவுகள் வந்து நமக்கு வந்து உறவுகள் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல. அது குழந்தைகள் நிறைய எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கும் அந்த உறவுல நம்ம யாருப்பா சித்தப்பா யாரு சித்தி யாருன்னு கூட தெரியாத மாதிரி நிறைய பேர் இருக்கு. அதெல்லாம் இல்லாமக்கி அந்த உறவுகள் எல்லாம் இப்போ அந்த எபிசோட ஆரம்பிச்சு இது போல அந்த நாள் வந்துடாதோன்னு ஒரு இது ரொம்ப அழகா ஒரு திங்க் பண்ணி அந்த இதை ஆரம்பிச்சிருக்கா. இது போல ஒரு 10 பேர் சொல்லி அது இன்னும் வளரணும். கச்சேரிக்கெல்லாம் நீங்க நிறைய போயிருக்கேன் இல்லையா? கிருஷ்ணன் சாரோட நிறைய கச்சேரிக்கு போயிருக்கேன். அப்புறம் நீங்க நிறைய தனியா கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கெல்லாம் அப்போ வந்து உங்களோட எல்லாம் ரொம்ப கூட எல்லாம் வந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அவரோட போகும்போது நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்துருப்பேன். கிருஷ்ணன் மாமாவோட போயிருக்கும்போது, அப்புறம் அவரோட கூட இருக்கும்போது நிறைய பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் பார்த்துருப்பேன். அவளெல்லாம் உங்களுக்கு நிறைய தான் ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காளா? உங்களோட அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எல்லாம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளே ரொம்ப அந்த நாள்ல இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ரொம்ப காலத்துல நம்ம கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தையிலையும் வளர்த்து அதுக்கப்புறமா தான் வந்து வந்தோம். கச்சேரிலாம் வாசிக்கிற போது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுடைய அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கும், அது வேற இருக்கு இல்லையா? நான் வந்து ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா தான் எல்லாம் கச்சேரி அப்பாட்ட சொல்லிட்டு தான் போவோம். கச்சேரி சரின்னா ஒரு தடவை கச்சேரி வந்தது. என்ன வந்ததுன்னா, இது போல் என்னை கூப்பிட்டார் கீழே. இது போல் கச்சேரி ஒருத்தர் கேட்குறாரு, கல்யாண கச்சேரி. எப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. இது போல் கேட்குறார், நாளைக்கு வெள்ளிக்கிழமை கச்சேரி, கல்யாண கச்சேரி, 50 ரூபா. அதாவது அந்த காலத்தில் 50 ரூபா ரொம்ப உஸ்தி. 50 ரூபா தருவார், நீ போய் வாசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. சரிப்பா அப்படின்னா அவர் சொன்னால் நம்ம ஒன்றும் தட்ட முடியாது. சரின்னு ஒத்துனுட்டேன். எப்போ நான் செவ்வாய்க்கிழமைக்கு அவர் வந்து கேட்டார், ஒத்துனுட்டேன். புதன் ஆச்சு. வியாழக்கிழமைக்கு காலம்பரை பாம்பே ஸ்டேஸ் அப்போ பாடிட்டு இருந்தார். இப்போ கல்யாணராமன்னு ஒருத்தன் கடம் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து அப்பாட்ட கொஞ்சம் கற்றுந்தார். அவர் ஆற்றுக்கு வந்தார். இப்போலாம் ஒரு பாம்பே ஸ்டேஸ் நான் வாசிச்சுட்டு இருக்கேன், அவருக்கு ஒருத்தர் வயலின் வாசிச்சிருந்தார், அவர் இல்லை, இப்போ இங்கே வேறு ஊருக்கு இங்கே போயிட்டார். இப்போ அவளுக்கு ஒரு வயலினிஸ்ட்டு தேவை. நாளைக்கு ராகவேந்திர மடத்தின் திருவள்ளிக்கனில் இருந்தோம் நாங்களாம். ட்ரிப்ளிகனில் ராகவேந்திர மடத்தில் கச்சேரி. அவளுக்கு ஒரு வயலினிஸ்ட் தேவை. இவர் உங்கள் போய் நம்ம குருமூர்த்தி இருந்து வாய்ச்சாருன்னா அப்புறம் அப்படி நிறையா கச்சேரி சொல்லுவோம், பாம்பே ஸ்டேஸ் நிறையா வரும் அப்படின்னு சொன்னார்.
நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம அதிர்ஷ்டம் நம்மளுடைய இது எப்படி வருது பாருங்க. அவர் சொன்னார், சரின்னு எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டு சொன்னாருன்னா, சரி இப்போ பார்த்துக்கலாம்ட்டு அப்பா என்னை கூப்பிட்டார். ஏய் நாளைக்கு பாம்பே ஸ்டேட்ஸ் கச்சேரியாம், உன்னை கூப்பிட்டாரு, நீ ஒத்துன்ட்டு இருக்க இல்லை நாளைக்கு இன்னொருத்தர். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒன்று ஒத்துண்டு அவர்கிட்ட அட்வான்ஸ் 10 ரூபா வாங்கி வச்சு கையில் அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னா, அன்றைக்கே நான் கல்யாண கச்சேரி ஒத்துன்ட்ருக்கேன் இவருக்கு. அதை மீறி எங்கேயும் போகக்கூடாது. எவ்வளோ கோடி ரூபா வந்தால் கூட ஒத்துன்றது அவள்கிட்ட நம்ம ஒத்துன்றது அப்படின்ட்டு நீ அதுதான் வாசிக்கணும் அப்படின்ட்டு ராத்திரி கூப்பிட்டு கல்யாண ராமட்ட இல்லைப்பா அவன் கச்சேரி ஒத்துன்ட்டான், ஒன்றும் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். கூப்பிட்டாச்சு. என்ன ஆச்சு, மறுநாள் காலம்பர அவன் வேறு அரேஞ்ச் பண்ணிட்டான். ஒரு 10-11 மணிக்கு அந்த ஆள் திருப்பி வந்தார். டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் த மேரேஜ் வில் பி கேன்சல்டு. ஸோ அதனால் மன்னிச்சுக்கோமாம்மா, கச்சேரியில் அந்த அட்வான்ஸ் நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி கூட்டார். இது சொல்ல வரேன், நமக்கு வர்ற அதிர்ஷ்டமும் இப்படியா போய் அதுக்கப்புறம் குருநாதரோட நிறைய கச்சேரி கேட்டிருக்கேன். எங்கள் வாத்தியாரோட போய் செம்ப விதிநாதர், செம்மங்குடி சீனிவாசர், ஜிஎன்பி, ஆலத்தூர் சீனிவாசையர். அதில் ஒரு கச்சேரியில் செம்ப விதிநாதர் என்ன பண்ணார், கச்சேரி திருவண்டத்தில் கச்சேரி. நான் அவர் கூட போயிருக்கேன், எங்கள் வாத்தியாரோட உட்காந்துருக்கேன். ஃபுல்லாக ஒரு கோவிலில் கச்சேரி, ஃபுல் க்ரௌடு, அந்த தெரு முழுக்க க்ரௌடு. அப்போல்லாம் கேட்க வேண்டாம், 4 மணி 5 மணி நேரம் போடுவா, அந்த அளவு க்ரௌடு. மைக் வச்சார் வாத்தியார் வாயிலின் இவர் செம்பவிதினா பாட்டு, மணியர் மிருதம், பாலக்காடு மணியர். நான் உட்காந்துருக்கேன் பின்னாடி. மைக்கை வச்சோன்னா மைக்காரன் வந்து வச்சான். இவர் வாத்தாபிக்கணும் பாடம் தான் குறன்னு மைக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்து இவர் என்ன பண்ணார், ஏய் இங்கே வா அப்படின்னார் அந்த மைக்காரனுக்கு. இது மைக்கை வேண்டாம், எடுத்துக்கோ போயிடு, இது மைக்கு டிஸ்டர்பன்ஸே வேணான்ட்டு மைக்கை எடுத்துன்னு போய் சொல்லிட்டார். நான் பாடுறேன், அங்கே கடைசியில் கேட்கும். சபா செக்ரட்டரி கூப்பிட்டு நீ அவளை போய் நின்று கேளு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பாட ஆரம்பிச்சிட. வாத்தாபிகரன் பாடி ஸ்வரம் பாடி தால்பிராட் பண்ணி பிரமான்பா ஆயிடுச்சு. கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த செக்ரட்டரி எங்கேருந்து கூப்பிட்டாரு. ஏன் அப்படியே கேட்டோம் அப்படின்னு. என்ன கேட்டது, ஓ மைக்கு எவ்வளோ பேசி துட்டு அப்படின்னு 500 ரூபா அதை இங்கே கொடுத்துருக்கணும். ஓ அந்த மாதிரிலாம் அன்னைக்கு இப்படியெல்லாம் தமாஷா போயிருந்தேன். அதுக்கப்புறம் டிஆர் மகாலிங்கம் ஃப்ளூட்டு, டிஆர் மகாலிங்கம் ஃப்ளூட்டு பிரமாதமாக இருக்கும். அவர் கச்சேரி கேட்க வேணால் எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் கச்சேரிக்கு ஸ்ரீன் கிருஷ்ணன் சார் வயலின், பாலக்காட்டு மணியர் மிருதங்கம், பிலாயில் நான் அவரோட போய் நிறையா கச்சேரி பார்த்து அவரோட சேர்ந்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் மாலி, அவர் பேர் மாலி, டிஆர் மாலி வந்து நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு க்ளோஸ்அப் ஃப்ரெண்டு. அவருக்கு எங்கள் அப்பா நிறைய வாசிச்சிருக்காரு, அதனால அப்பா ரொம்ப க்ளோஸ். அவர் இல்லாமல் எங்கள் அப்பா இல்லாமல் மாலி ஃப்ளூட்டே வாசி கூட சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் கிருஷ்ணன் மாமா கூட உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்கள் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்பட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்புறம் அது கொஞ்சம் சங்கீதத்தினால மாறிடுது, சங்கீதத்தினால கொஞ்சம். அதுக்கப்புறமா அது மாலி ஃப்ளூட் கச்சேரிக்கு ஒரு இன்சிடென்ட் எப்படின்னா, எங்கள் அப்பா கச்சேரி லேட் ஆனதுனால அன்றைக்கி கிருஷ்ணன் சபாவில் அவெல்லாம் அவர் வந்தப்பறம் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவான். மாலை 6 கட்சி 6 மணிக்கு போட்டு 8 மணிக்கு தான் வந்தாலும் அத்தனை கும்பல் அந்த கிருஷ்ணா சபா ஃபுல்லாக நிறைய போச்சு. ஏன்னா அவர் கச்சேரி அதுக்கப்புறம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சுன்னு கேட்டுட்டே இருப்பேன். அந்த கச்சேரி அளவுக்கு ஆடியன்ஸ் அவர் மேலே ஒரு அவ்வளோ நேரம் கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். 8 மணிக்கு வந்து உட்காந்த ஸ்டேஜில் யஜ்ஞராமன் தான் செக்ரட்டரி கூப்பிட்டு ஸ்க்ரீனை எல்லாம் ரெடி, ஸ்க்ரீனை பண்ணிட்டோமான்னார். அப்படியே மாலி என்ன பண்ணு அப்படி திரும்பி பார்த்தார். சர்மா அங்கேன்னு எங்கள் அப்பா பேர் அரியர் சர்மா, சர்மா மாமான்னு தான் கூப்பிட்டார். சர்மா மாமா அங்கே காணோம்னு. இல்லை அவரை சொல்லலைன்னு ஃப்ளூட்டை கீழே வச்சுட்டார். அவரை கூப்பிட வர சொல்லு, வந்தால் தான் கச்சேரின்ட்டார். மணி 8:30 மணிக்கு அவர் கூப்பிடுன்னு இவர் ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு 9 மணி மேலே ஒரு ஆட்டோ வச்சுன்னு வாங்கம்மாவா, நீங்கள் இருந்தால் தான் கச்சேரி. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வெளியில் போயிட்டு வந்து அப்பா வந்து அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி இவர்கிட்ட வந்து 9:30க்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து 2 மணி வரையும் போய் கச்சேரி 2 o'clock ஆகுது.
அப்போ அப்படி ஒரு கச்சேரி. அப்போ அதுக்கப்புறம் காரைக்குடி மணி அவர் வச்சிருக்கான், அங்கெல்லாம் போயிருக்கேன். நிறைய கச்சேரிகள் நானும் நிறைய. இதுக்கு கூட நம்ம கடைசியில எங்களோட யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணும்போது கூட இந்த பரம்பரை. அதுக்கப்புறம் நான் வந்து கச்சேரியெல்லாம் வாசிச்சேன்னா 98ல் இங்கே வந்து மியூசிக் காலேஜில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே சும்மா இப்போ டெம்பரரியாக மே மாதம் ஜூன் மாதம் லீவில் கிடையாது காலேஜ், ஃபுல்லாக மிஷன் இருப்பேன். அதில் ஒரு 3000 ரூபா அதை வச்சுன்னு ஓட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு அடுத்த வருஷம் போயிருந்த போது அவள் வந்து என்ன வேண்டான்னு சொன்ன அப்புறம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு வேக்கண்ட் இருக்குங்கனால இவ அப்பா மூலமாக தான் எனக்கு அந்த வேலையே கிடைச்சிது. அது ஏதோ பெரிய ஒரு அனுகிரகம். அப்பா வந்து சும்மா அப்படி சொல்லி கொடுத்தா அந்த ஒரு பேர் என்ன வைத்தியநாதன் சொல்லி உடனே எனக்கு ஒரு 6 மாதத்தில் யூனிவர்சிட்டியில் அப்பாயின்மெண்ட் ஆகி போய் சேர போகிறேன். அவள் வந்து ஒன்றும் கிராஜுவேட் இருக்கணும், இல்லைன்னா பரம்பரை இதில் நீ வந்ததுனால அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட், நீ இந்த பரம்பரையில் வந்த சங்கீத பரம்பரையில் வந்த இவரோட பிள்ளை இவரோட பிள்ளை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அதை நான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு தான் நான் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவளுக்கு ஃபோன் பண்ணேன். இவ வந்து உடனே எனக்கு ரொம்ப ஹெல்ப், அப்போல்லாம் ரொம்ப கம்ப்ளீட்டாக எனக்கு காலேஜுக்கு ஃபுல்லாக இவ தான் ஹெல்ப் பண்ணியிருந்தா. இவ போய் நேராக எங்கள் அண்ணாட்ட பெரிய நட போனான், அண்ணா இது போல் சமாச்சாரம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுக்கு என்னடி நம்ம வந்து இப்போ வாங்கி தந்துடுறேன். எம்எஸ் சுப்புலட்சுமி அப்போ வாசிச்சுட்டு இருந்தேன். நான் அந்த அம்மா கிட்ட சொல்கிறேன், செம்மங்குடி சீனிவாசன் வாசிந்தேன், அவர்கிட்ட சொல்கிறேன் வாத்தியார் டிஎன் கிருஷ்ணன் கேட்கவும் நான் நேராக எம்எஸ் மாட்டேன் இதுலேயும் அழிச்சுன்னு போய் போனார். அவர் என்ன வேஷா தெரியுமா என்னன்னா நான் வாங்கி தந்துடுவேன். உடனே அந்த அம்மா கை இப்போவும் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்புறம் செம்மங்குடி மாமாத்துக்கு போனார். அவர் வேஷா கொடுத்துருவோம் அப்படின்னா இப்போ உன் தம்பி வயல் நாட்டுக்கு நான் கரெக்டாக இல்லையா பேஷா கட்டுருக்குன்னு சொல்லி அவரும் கற்றுக் கொடுத்தார். எங்கள் வாத்தியார்ட்ட போய் கேட்டார், அவரும் உடனே கொடுத்துட்டார். அந்த 3 சர்டிஃபிகேட் ஒரு பெரிய ஒரு அனுகிரகம், ஒரு குருவோட கிருபை, இவளுடைய ஒரு ஒத்துழைப்பினாலையும் நான் இன்னி வரைக்கும் ஒத்துழைப்பு இல்லைன்னு நம்மளால ஒன்றும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு நிறைய ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கச்சேரிக்கு என்ன ஒன்றுமோ அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அந்த ஒத்துழைப்பினா தான் இப்படி பசங்களையும் முன்னுக்குன்னு வந்து பசங்களை இங்கே தான் விடணும் அதில் தான் விடணும்னு ஒரு. அதனாலதான் பெரியவனுக்கு கொஞ்சம் எங்கிட்ட வருத்தம் இருந்துன்றது. ஆனா இப்போ நிறைய அவங்க வந்து ஃபாரின்ல நிறைய வாசிக்கிறான், நிறைய கச்சேரிகள் போறாங்க, அந்த லைட் மியூசிக் அந்த இதுக்கெல்லாம் நிறைய கஞ்சிரா வாசிக்கிறான், நிறைய சொல்லி கொடுக்குறான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதுவா இருந்தா அவனுக்கு எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பான், சின்னவனை தான் நீ வந்து சைல்டு ப்ராடஜி கொண்டு வந்தம்மா. அந்த நாள்ல வந்து ஒரு பெரிய குடும்பம் அப்படின்னா அப்பா கொஞ்சம் ரிட்டையர் ஆகி வரத்துக்குள்ள பெரிய பிள்ளை தலையெடுத்தாக்கா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் ஃபேமிலிங்கிற ஒரு. ஏன்னா நம்ம அப்படியே தான் இந்த குழந்தைல வளர்த்துன்னு வரோம், அந்த நாள்ல இருந்து அப்படியே வளர்த்து. அவ அப்பா அம்மா அவ அண்ணா தம்பி தங்க எல்லாம் கூட யாருக்கும் சங்கீதமே ஒண்ணுமே தெரியாது. அவங்கள கூப்பிட்டு நான் வந்து அவ தங்க என்கிட்ட வயலின் கத்துண்டா, அவன் தம்பி வயலின் கத்துனான். அவெல்லாம் அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் பண்ணி இப்ப எல்லா கச்சேரிக்கும் அவெல்லாம் வருவா. இல்ல இப்ப எங்க காலத்துல அம்மா எல்லாம் நல்லா பாடுவா, அம்மா பாடுவா, அம்மா நல்ல அம்மா என்னோட மாமா எல்லாம் எல்லாருமே நல்லா பாடுவா எல்லாரும். ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகும்போதே வயசு 15. அப்ப என்னோட தங்க வந்து இன்னும் சின்னவன் 4 வயசு, தம்பி அதை விட சின்னவன் 6 வயசு. ஸோ இப்போ அந்த சமயத்திலேயே நமக்கு கல்யாணம் ஆனதுனால அவளும் வயலின் மிருதங்கள்லாம் கத்துட்டு அவளுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அவளும் இந்த சங்கீதத்துல இருந்து ரொம்ப ஒத்துழைப்பா இருந்துட்டு இது இன்னி வரையும் இந்த பசங்களையும் மட்டும் நம்ம ஆத்துல வந்து நம்ம குடும்பம் வேற இல்ல அவ குடும்பம் வேற இல்லைங்கிற மாதிரிதான் குழந்தைலாம் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா. அது மாதிரி ரொம்ப ஒத்துமையா தான் சந்தோஷமா போயிட்டு இருக்கோம். அதாவது சினிமா இப்போ எங்கேயாவது வெளில போனா கூட 2 பேர் போகிறதே கஷ்டமா இருக்கு. அவ நீ எங்கே போயிட்டு வரி நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படி இப்படின்னு போயிடுறோம். அந்த காலத்துல எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு 15 பேர் சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம். இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கல்யாணம் ஆன உடனே முதல் சினிமா மேல்நாட்டு மருமகள் படம் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம். அண்ணா மண்ணி அம்மா அம்மா அப்பா மட்டும் எப்பவுமே சினிமாக்கெல்லாம், மாமனார் மட்டும் சினிமாக்கெல்லாம் வரமாட்டார். அம்மாவோட இந்த குழந்தைகள் எல்லாரையும் கூட்டிட்டு இதுல கையில வேற அரிசி உப்புமா இல்ல, எந்த தியேட்டர் போனாலும் அம்மா வந்து கையில அரிசி உப்புமா. இப்ப இந்த நாள்ல வந்து தியேட்டர்ல வந்து ஒரு தண்ணி கூட முடியாத நிலைமையா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அந்த நாள்ல வந்து அது ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆத்துல இருந்து ஒரு டிஃபன் பண்ணி எடுத்துட்டு அந்த சந்தோஷம் கடைசி வரையும். காஞ்சிபுரத்துல எங்க பெரியவாள மாசம் ஜெயந்திக்கு போவோம், எல்லாருமே சேர்ந்தா போவோம். எங்க மண்ணி சின்ன மண்ணி பெரிய மண்ணி எல்லாரும் சேர்ந்து ராத்திரி பஸ்ல தான் போவோம். இப்பதான் காரு வாவா காரு எல்லாம் தனித்தனியா போயிருந்தீங்க.
அப்பெல்லாம் நாங்கள் எல்லாருமே 6 பேர் 7 பேர் தியேட்டர்ல அனுபவம் வந்து எங்க சினிமாவுக்கு போனாலும் எல்லாரும் சேர்ந்து தான் போவோம். சேர்ந்து தான் போவோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து சிவாஜி படம் வந்தா நீங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தா என்ன கூட்டின்னு போவேன். ஆனா அப்ப போறதுக்கு முன்னாடி முதல் கேள்வி அம்மாட்ட வந்து, அம்மா நீங்களும் வரையலா கேட்டு அம்மாவையும் சேர்த்து தான் கூட்டின்னு போவோம். ரொம்ப ஒரு சில சினிமாக்கு அம்மா வரலன்னு சொல்லிடுவா, நிறைய சினிமாக்கு நம்மளோட சேர்ந்து வந்திருக்கா. சிவாஜி இந்த நாள்ல வந்து அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனா அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாறிக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரீடமும் நம்ம கொடுக்கணும். ஆனா குழந்தைகள் நம்மளோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்மளும் பண்ணிக்கணும். அந்த குழந்தைகளும் நம்மளோட ஒத்துமையா இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல நமக்கு ஆத்துக்கு வர குழந்தைகள்கிட்ட நம்ம ஒத்துமையா இருந்துட்டோம்னாக்கா அந்த குழந்தைகளும் நம்மளோட ஒத்துமையா இருப்பா. இதை குழந்தைகளும் நிறைய புரிஞ்சுட்டா இந்த கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே இடத்துல இருக்கணுங்கிறது முடியாத காரியம். ஆனா ஒருத்தராத்துல ஒரு ஃபங்க்ஷன்னா, ஒருத்தராத்துல ஒரு விசேஷம்னா ஒரு 2 நாள் முன்னாடி போய் மன்னிக்கு ஹெல்ப் பண்றது, தம்பியாத்துல ஃபங்க்ஷன்னா போய் ஹெல்ப் பண்றது, இது மாதிரி ஒரு இருந்தா அந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நேத்துக்கு கூட நம்ம மாத்துல பாருங்க, என்னோட தங்கைக்கு 60 முடிஞ்சு 61 ஆச்சு, போயிருந்தோம். வீடு முழுக்க மனுஷா, அவ்வளோ சொந்தக்கார உறவுகள் நிலைச்சு நிக்கணும். எல்லாரும் இருந்து சாயங்காலம் மட்டும் நம்ம இருந்து எல்லாரும் பேசிட்டு இருந்து எல்லாரும் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் அவ எல்லாரும் ராத்திரி அவா அந்த மாதிரி ஒரு அந்த நாளோட இதெல்லாம் வரணும். இன்னைக்கு நான் சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? என்னோட சமையல் பிடிக்குமா உங்களுக்கு? அதாவது அதோட அனுபவத்தை நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், ஷேர் பண்ணுங்க. சமையல் எங்க அம்மா சமைச்சு அப்படி சாப்பிடுவேன். எங்க அம்மாலாம் சமைச்சான்னா ஒரு உப்புமாவோ ஒரு அடையோ ஒரு தோசையோ எது பார்த்தாலும் அப்படி சாப்பிட்டு 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 எங்களுக்கு பழக்கமாக கொடுத்து அந்த டேஸ்ட்டு வருமான்னு. ஆனால் அதே டேஸ்ட்டு ஒரு இம்மி அளவு கூட வராமல் என் ஒய்ஃப் பண்ணுவான். சந்தேகமே நான் இதுவாக சொல்லுவேன், டிவிக்காக சொல்ல அதுக்காகவும் சொல்ல, உள்ளன்போடு அவள் சமைச்சான்னா நல்லாயிருக்கும். அதாவது சமையல் போன்றபோது மனசு சந்தோஷமாக இருந்து சமைச்சாதான் அது நமக்கு ஒட்டும்பா. அதுபோல் அந்த ஒரு அதில் ஈடுபாடு பண்ணி சமைச்சிருவா. ஒரு டிஃபனோ ஒரு காஃபியோ எது போட்டாலும் அந்த ஒரு பிரமாதமாக இருக்கும். அந்த ருச்சியும் அதில் இருக்கிற ருச்சியும் நமக்கு வந்து உடம்புக்கு வெளியில் போய் சாப்பிட்டு அதை கெடுதல் அது போலாம் வராமல் என்னென்ன உண்டோ அளவோடு பண்ணி ரொம்ப நல்லா பண்ணுவாள். அது எல்லாமே அம்மாவோட ஆசீர்வாதம். அம்மா தான் நிறைய எனக்கு சொல்லி கொடுத்து, அதே மாதிரி என்னோட அம்மாவும் நல்லா சமைச்சு அந்த நாள்ல நல்லா பண்ணதுனால அது 2 பேரோட ஒரு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா சமையல் வந்து நல்லா வந்துடுத்து. அது எல்லாருக்கும் வராது. அதே போல இன்னும் எல்லாரும் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா நான் இப்பவும் சொல்றேன், எல்லாருமே அப்படி வராது. அவளுக்கு இது அமைஞ்சு போச்சு. கண்டிப்பா அதே போல அந்த கை வந்து ருச்சி அந்த டேஸ்ட்டு ஒரு கூட்டு பண்ணாலும் அதனுடைய அதுக்கு தேங்காய் அரைச்சி, சில பேர் தேங்காய் அரைக்க மாட்டா, சாதாரண அந்த தேங்காய் போட்டால் தான் அதுக்கு ருச்சிங்கிறப்பல அந்த தேங்காய் போட்டு அந்த ருச்சியை கொண்டு வந்து. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு, அந்த காலத்தில் அம்மிக்கொல்லில் அரைப்பா, இப்போ மிக்சியில் அரைக்கிறா. ஆனால் அந்த அம்மிக்கொல்லில் அரைச்ச டேஸ்ட்டே இவன் மிக்சியில் அரைச்சி இவன் கொண்டு எவ்வளோ சண்டைகள் வரும், எவ்வளோ போவோம். ஆனால் அந்த அன்பு கடைசி வரையும் எங்களுக்கு இன்னொன்னுக்கும் கடைசி வரையும் நாங்கள் பிரிய வரையும் ஒன்றாவே. இப்போ என்னன்னாக்கா நமக்கு அந்த நாளெல்லாம் கொஞ்சம் கோவங்கள்லாம் இருந்தது. நமக்கு கோச்சுண்டு ஒரு நாளுக்குள்ள கூட பேசாமலாம் இருந்திருப்போம். இப்பெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் கோச்சுண்டா கூட அடுத்த 1/2 மணி நேரத்துல எதுக்கு கோச்சுண்டோங்கிறது மறந்து போயிடுறது. அதுதான் வந்து இத்தனை வருஷமா நம்மளோட ஒத்துமையா இருந்த ஒரு தாம்பத்தியத்தோட இது. அதுதான் சண்டை வராம, அதாவது ஒரு காரம் சமையல் பண்ணா அதுல ஒரு காரம் இல்லாம இருக்காது என்கிற ஒரு நாள். அது போல சண்டை வராம இருக்காது. ஆம்பியம் பண்றதுக்குள்ள வரும், அடுத்த நிமிஷம் போயிடும். இப்போ 2 பேருக்கும் வயசாகிடுது, ஏதோ இப்படி அழகாக எல்லாம் சௌரியமாக அப்படி போயிட்டு இருப்போம்னு பெரியவா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நாள் வந்திடாதோ என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக அதை எல்லாம் நடத்தி கொடுத்ததுக்கு, நீ இதுலேருந்து ஏதாவது என்ன நல்லது உண்டோ நீங்கள்லாம் எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாரும் எல்லா உறவுகளோடு எல்லாரும் இருக்கும்படியாக நாங்களும் பெரியவாளை பிரார்த்தி கொண்டு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் நாங்களும் இந்த பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு பெரியவாளோட பரம அனுகிரகம். எல்லாரும் பெரியவாளோட அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமா நல்லா இருக்கணும். எல்லா குடும்பத்திலையும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறது பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.